இந்த ரேம்பாக்கு போவார், இப்படி செல்ஃபி எடுப்பார், போடுவார். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது ப்ரோ. சில்லற பசங்க சொன்ன ஓவராக தான் இருக்குது. 27 சந்திப்போம். இப்போ அணையூரில் மட்டும்தான் முதலமைச்சராக இருப்பார், வேறு எங்கேயும் இருக்க முடியாது அவரால். எப்படி சொல்கிறாங்க, இது ஏற்றுக்கிறீங்களா? நான் ஏற்றுக்க மாட்டேன். அவனுக்கு கிடக்குறானுங்க சில்லற பசங்கன்னா என்னென்ன தெரியும். இப்படி வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுன்றாரு. சீமான் வந்து தமிழ் தேசியம் திராவிடம் வேணான்றாரு. அதான் எங்களுக்கு வரைக்கும் உருப்பிட மாட்டானுங்க இவனுங்க. நாங்கள் தான் நீங்களே பார்ப்பீங்க. 27 நாங்கள் தான் வெறும் ரசிகன் எல்லாரும் ரசிகனுக்கே ஓட்டு போட்டு போனாடி திருந்துங்கடா. ஏன்டா இப்போ களத்துக்கு வந்துட்டாரு, களத்தில் என்ன அவர்கிட்ட பிடிச்சிருக்கு, அவர் கொள்கை என்ன பிடிச்சிருக்கு, அதை பார்த்து தானே ஓட்டு போடணும். அதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாதுண்ணா. ஓட்டு போட்டால் சரி ஓகே பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. நான் தற்குறி கழகம் அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தேர்தல் நெருக்கம் அப்படின்றதுனால ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் மாநாடு அப்படின்றத முன்னெடுக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து சுற்றுப்பயணம் அப்படின்றத முன்னெடுக்கிறாங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சம் மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா திரு சீமான் அவர்கள் போன மாதம் ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்னு ஆடு மாடுகளுக்காக பேசினார். இப்போ இந்த மாதம் வந்து மரங்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மரங்களுக்காக பேச போகிறேன் அப்படின்னு ஒரு மாநாடு முன்னெடுத்திருக்காரு. இளைஞர்களாக எப்படி பார்க்குறீங்க இந்த மரங்களுக்காக பேசுகிற இந்த விஷயம் சரியானதாக பார்க்குறீங்களா, இல்லை உங்களுடைய கருத்து? அவர் ப்ரோ சீமானு கரெக்டாக போகிறாரு ப்ரோ. தளபதி தான் ப்ரோ. இவனுக்கு கேளுங்க ப்ரோ, இவன் பச்சை குத்திக்கிறான், இவன் தளபதி ரசிகன். இவனுக்கு கேளுங்க என்னத்துக்கு மாநாடு வைக்கிறாங்கன்னே தெரியாது. சும்மாவே போயிட்டு வருவான் மாநாடு. இந்த இப்போ 2வது மாநாடு வச்சிங்களா, என்ன மாநாடு சொல்லுங்க. வச்சாங்க சரி வாங்க கொள்கை என்னன்னு கேளுங்க. தெரியாது. மாநில மாநாடு நடத்தினாரு. ஆமாண்ணா. என்ன கொள்கை அங்கே பேசப்பட்டது, இல்லை என்ன அவரோட திட்டங்கள் என்ன, எதை பற்றி சொன்னார், எதை நோக்கி இருந்துச்சு? நீங்கள் எதுக்கு போகவே இல்லை? நான் போகவே இல்லைண்ணே. இங்கே தான் சென்னையில் தான் இருந்தேன். எங்கள் கையை மட்டும் பாருங்களா, நீங்கள் பாருங்க. இவர் வந்து ஒரு தளபதி தொண்டன் தான். டிவிக்கேல தான் இருக்காரு ஒரு உறுப்பினரா. உங்களோட நான் போகவே இல்லைண்ணே, எனக்கு தெரியலண்ணே, நான் பார்க்கவே இல்லை. வேலை வாக்கு விஜய் அவர்களுக்கு செலுத்துவீங்க? ஆமாம் கண்டிப்பாக. அது எதனால் செலுத்த போகிறேன்னு ஒரு கேள்வி. நான் ரசிகனாக இருக்கேன். ரசிகனாக இருந்தால் மட்டும் போதுமா? வருங்காலத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. அதா வெறும் ரசிகன் எல்லாரும் ரசிகனுக்கே ஓட்டு போட்டு போனாடி திருந்துங்கடா. ஏன்டா ஏன் அவங்கள திருந்துங்கன்றீங்க? எதனால் எவ்வளோ ஆக்குறீங்க? இல்லை ப்ரோ, சும்மா அவனா ரசிகன் ஒரு கொள்கையே இல்லாதவங்களாம் கட்சி தொடங்கிட்டு எல்லாம் இது பண்ணிருந்தா என்ன ப்ரோ, நீங்களே சொல்லுங்கள். டிஎம்கே நினைக்கிறாமா? அனைவரும் டிஎம்கே 204. நம்ம எப்பயுமே அண்ணன் சீமான் தான். எதனால் இப்போ அவரையும் விமர்சனம் பண்ணுறேன்? நான் அவரையும் விமர்சனம், நீங்கள் யாருன்னா பண்ணுங்கள், நான் தயாராக தான் இருக்கேன். நீ விமர்சனம் பண்ணுறியா, நீங்களும் பண்ணுறீங்களா, யாருன்னா வந்து பண்ணுங்கள். நான் அதை பற்றி எதுவும் சொல்ல. அவர் வந்து ஓரளவு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை நோக்கி நாங்கள் போகிறோம், அவ்வளோதான். என்ன அவர்கிட்ட என்ன தான் அப்படி கொள்கை இருக்குது? இளைஞர்கள்லாம் ஏன் கொள்கை இருக்குது இல்லை ப்ரோ. அவர் இப்போ ஒரு மாநாடு நடத்தினான்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ மரம் வளர்ப்போன்ட்டு ஒரு மாநாடு நடத்துகிறேன். இவங்க என்ன மாநாடு நடத்துகிறாங்கன்னே தெரியலையே டிவிக்கு. நீங்கள் கேளுங்க. எதுக்கு தாங்க அந்த மாநாடு? இந்த ரேம்பாக்கு போவார், இப்படி செல்ஃபி எடுப்பார், போடுவார். அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது ப்ரோ. அதெல்லாம் க்ரௌடு வருதுன்றதை பார்க்குறீங்களா? க்ரௌடு அதை விடு ப்ரோ. சும்மா க்ரௌடு வந்தாலும் இப்போ நிறைய இதுக்கு மாநாடு தான் க்ரௌடு வருது. அது இருமச்சாமி 5 நிமிஷம் அப்படி போனீங்கன்னா அது அவ்வளோ கூட்டம் வரும். 2 பேர் சீமானு, அவன் ஏடிஎம்கே. அதெல்லாம் அப்படி யார் எந்த ஆதரவாளராக இருந்தாலும் இப்போ அவங்க ஒரு விஷயத்த பேசுகிறாங்கல்ல. இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இப்போ இதுவா? நீங்கள் எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். அவர் எதனால் சீமான் ஆதரிக்கிறாருன்னு அவர் சொல்லலாம். தமிழ் கொள்கை தமிழ் பற்றி முதல் அவர் பேசியிருக்கோம். நீங்கள் எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? மாற்று கட்சி தானா மாற்றுன்றது எதனால? அந்த மாற்று வேற எதுவும் இல்லையா? 2 பேரும் வந்துட்டாங்க. சீமான் இருந்தாரு, இப்போ எனக்கு புச்சூர் வந்துட்டாரு, அவருக்கு தானே ஓட்டு போட முடியும். பிடிச்சது எதனால பிடிச்சது? திரையில பிடிச்சது வேற. இப்போ அவர் அரசியல் கட்சி தொடங்கி இப்போ களத்துக்கு வந்துட்டாரு. களத்தில் என்ன அவர்கிட்ட பிடிச்சிருக்கு, அவர் கொள்கை என்ன பிடிச்சிருக்கு, அதை பார்த்து தானே ஓட்டு போடணும். அதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாதுண்ணா. ஓட்டு போட்டால் சரி ஓகே பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. நான் தற்குறி கழகம் அவ்வளோதான். அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் என்னங்க எதனா கேட்டால் சொல்கிறேன், சொல்லுங்க. எதனால சீமான் அவர்களை ஆதரிக்கிறீங்க? எனக்கு அவருடைய கொள்கை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். வாடா ஃப்ரேம் உள்ள வாஜி ஜி ஃப்ரேம் உள்ள வாஜி சொல்லுங்க. நீங்கள் எதனால? அவரோட கொள்கை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் ப்ரோ. என்ன அவர் கொள்கையில் என்ன பிடிச்சி? என்ன கொள்கை? அவர் என்ன கொள்கைனா தமிழுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஏன்னா தமிழ் ஆளு வந்து ஆளணும், வேறு யாரும் இதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு தமிழுக்கோசரம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நம்மளுக்கு அது போதும். தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழுக்கு மேலே எனக்கு எதுவும் வேறு தேவையில்ல. தமிழர் தானே விஜய் அவர் தமிழாக இருந்தாலும் அவரோட இதுவும் எனக்கு பிடிக்கல.
என்ன பிடிக்கல கொள்கை விஜய் அவர்கிட்ட என்ன பிடிக்கல? கொள்கையே இல்லை அது ப்ரோ, கட்சியே இல்லை ப்ரோ, நீ அதை விடு ப்ரோ. ப்ரோ அவருக்கு வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுன்றாரு. சீமான் வந்து தமிழ் தேசியம் திராவிடம் வேணான்றாரு. அதான் எங்களுக்கு தமிழ் தேசியம் தான் முக்கியம். சும்மா திராவிடன்ட்டு அதான் ப்ரோ, திராவிடம் நம்மளுக்கு பிடிக்காது. இப்போ ஒரு சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த தமிழ் தேசியம் சார்ந்த அரசியலும் இளைஞர்கள் மத்தியில் பேசின்னு தான் இருக்கீங்களா? எனக்கு புரியல ப்ரோ. எப்படி வரைக்கும் உருப்பிட மாட்டானுங்க இவனுங்க. நாங்கள் தான் எதனால நீங்க தான் சொல்லிட்டு போங்க. நீங்களே பார்ப்பீங்க 26ல் நாங்கள் தான் இனிமே. எதனால நீங்க தான் எதெல்லாம் இல்லையா, மாநாடு வச்சாவே உங்களுக்கு தெரியாதா? கூட்டம் வரும். விஜய் இது வரைக்கும் எதனா இப்போ துப்புரவு பணியாளர் இப்போ போராட்டம் பண்ணாங்க, வெளியே வந்தாரா? இல்லை சீமான் போய் களத்தில் பார்த்தாரு. எங்கள் பனையூரில் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. ரீல்ஸ் ஒன்றுல இந்த பனையூரில், அவர் பனையூரில் மட்டும்தான் முதலமைச்சராக இருப்பார், வேற எங்கேயும் இருக்க முடியாது அவரால். நாங்கள் எப்படி சொல்கிறாங்க, இது ஏற்றுக்கிறீங்களா? நான் ஏற்றுக்க மாட்டேன். அவனுக்கு கிடக்குறானுங்க சில்லற பசங்கன்னா என்னென்ன தெரியும். இல்லை, இப்போ அவங்க சொல்கிற விமர்சனத்தையும் இப்போ ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள்னா மக்கள் போராடுற இடத்துக்கு தானே போகணும். ஆமாம், விஜய் அவர்கள் அந்த மாதிரி களத்தில் வரமாட்டார்ல. அவர் வந்தாருன்னா க்ரௌடு அதிகமாக இருக்குண்ணே. அது தேவையில்லாத ஏறிங்கன்னே டிஎம்கே ஏகப்பட்ட ப்ரெஷர் தருது. அதில் எப்படி நான் வெளில வர முடியும்? அவங்க சொல்கிறாங்க க்ரௌடு அதிகம். கட்சி இப்போ தேர்தல் கிட்ட வந்துச்சுன்னா எப்படி போய் ஓட்டு கேட்பாரு? அப்போ ப்ரெஷர் வராதா? அப்போ பிரச்சனை வந்தால் எப்படி போய் இப்போ போனால் தான் அதோட இது கொள்கை எதிர்ப்புலாம் கொஞ்சம் இது பண்ண முடியும். 26ல் பார்த்துக்கலாம். நீயே சில்லறதான்டா, வாடா டே. எனக்கு ஓட்டு ஐடி இருக்குடா. டிவிக்கே பொறுத்த வரைக்கும் எல்லாம் குட்டி குஞ்சான் தான். அப்படிலாம் இங்கே வாங்க ப்ரோ, போதும் ப்ரோ, டைம் ஆகுது, பஸ்ஸுக்கு போகணும். ஒரு முடிவை குத்துறாங்க. கட்சி ஒரே விஷயம் தாங்க. விஜய் ஆதரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, சீமான் அவர்கள் ஆதரிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்குண்ணா, அவ்வளோதாண்ணா. பிடிச்சதுக்கான காரணம்னு சொல்லணும் போனால் மாற்று கட்சி தான். அவ்வளோதான், மாற்று கட்சி தான். மாற்றம் சரிதாங்க. இப்போ அந்த மாற்றம் எதனாலன்னு கேட்குறேன். இப்போ இந்த ஆல்ரெடி இப்போ திமுக அதிமுக மாறி மாறி வராங்கல்ல, அவங்களே ஒரு ஆள் வரட்டும், இல்லை சீமான் அவர்கள் வரட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. விஜய் எதனால் வரணும்? நான் இப்போ சீமானுக்கும் போட்டேனே. இப்போ எனக்கு பிடிச்சவர் வந்தவொடனே நான் அவருக்கு போட ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். இல்லைங்க, இப்போ சீமான் அவர்கள் போட்டிருப்பீங்க, அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எதனால் சீமான் அவர்கள் போட்டிங்க? அவரா கல் இறங்கினாரு. அது மாற்று கட்சி தான். அவர் பிடிச்சிருந்துச்சி அப்போ. அப்புறம் தளபதி வந்துட்டோடனே அவருக்கு நான் மாறிட்டேன். தமிழ்நாட்டில் மட்டும் இறங்கினா வெறுமனே ஒரு ஆள் மாற்றுறதுக்காக தான் போடுறீங்க, மற்றபடி கொள்கை அவங்க கல அரசியல் அதெல்லாம் தெரியாது. நான் அவ்வளோவும் தெரியாது, அரசியல் பற்றி நமக்கு தெரியாது. ஆமாம், ரசிகை மட்டும் பாருங்க. ஆமாம், அவ்வளோதான். விஜய் ரசிகர். ஒரு ஸ்டாலின் அவரையும் எடுத்துக்கலாம்ல. ப்ரோ, நீ அது அதிகமாகவே நீங்கள் பார்த்துட்டீங்க, கூகுளில் தட்டி பாருங்க, தெரியும். யாரும் தெரிய போகுது. ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சொல்லிட்டு போங்க, பார்க்குறவங்க எதனா சொல்லுவாங்கல்ல. லைவா விஜய் பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, சில்லற பசங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது. நியாயம் இருக்குது. எங்களுக்கு தான், எனக்கு பேச தெரியல, அவனுக்கு பேச தெரியுது. அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. குஞ்சான் அவ்வளோதான். அதை பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லைவா? ஓகேவா? நீங்கள் எதனாலன்னு ஒரு காரணம், தரமான காரணம், இதனால தான் இவர் ஆதரிக்கிறேன். தமிழ் தேசியம் தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது ப்ரோ. வேறு எதுவுமே தெரியாது ப்ரோ. அது ஒன்றாச்சு, நான் கரெக்டாக இருக்குண்ணா தமிழ் தேசியத்தில். பெரும்பான்மையான இளைஞர்கள் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பின்னாடி போகிறாங்க. இப்போ உங்களை மாதிரியான இளைஞர்கள் வந்து சீமான் அவர்கள் பின்னாடியும் போகிறீங்க. பெரும்பான்மையான இளைஞர்கள் யார் பக்கம் போகிறதா பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் பக்கமா இல்லை விஜய் அவர்கள் பக்கமா? விஜய் பக்கம் போகிறாங்க. ரசிகர் ஆனால் அவருக்கு அதிகம் இருந்தாலும் அவங்களாம் வந்து திருந்தணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் அது பின்னாடியே போகக்கூடாதுன்ட்டு. எதனால்? அவங்க விருப்பத்துக்காக அவங்க போகிறாங்க. அவர் ப்ரோ இன்னும் இப்போ தான் வந்திருக்காரு அரசியலுக்கு. சீமான் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருக்கார். 18 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 18 வருஷமாக இருக்கார். அவருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மக்கள். அவர் ரசிகர் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவர் அப்போலேருந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு எதுவும் டீட்டெயில் தெரில. ஆனால் சீமான் வந்து இப்போ ஒரு 18 வருஷமாக இருக்கிறதால நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இருக்கிறதுனாலே ஓட்டு போட்டுடலாமா? இருக்கிறனாலே ஓட்டு போடலாம். அப்புறம் வந்து புதுசாக வந்த உடனே தூக்கி ஆட்சி வந்தால் முதலமைச்சர் பதவின்ட்டு கொடுத்துடலாமா சொல்லுங்கள் நீங்கள்? இப்போ அவர் 18 வருஷம் இருக்காருன்னா அவருக்கு எதனா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்போ வந்த உடனே வாங்க உங்களுக்கு தான் முதலமைச்சர், பனையூர் முதலமைச்சர்னு கொடுத்துடலாமா சொல்லுங்கள்? அப்படி கொடுக்க முடியாது ப்ரோ. அதான் கொடுக்க மாட்டோம். அது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அவங்க இடக்கிறான் சில்லற பசங்க. நம்ம தானே யாருன்னு பேர் சொல்லிட்டு போங்க. தளபதி அண்ணன் தான். தளபதி தான். ஸ்டாலின் அவர்கள் தான். ஸ்டாலின் இல்லை, தளபதி விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள். ஆமாம், சில்லற பசங்க சொன்ன ஓவராக தான் இருக்கும். 27 சந்திப்போம் கண்டிப்பாக. வேண்டி நான் உங்கள் சேனலுக்கு கால் பண்ணுறேன். நான் ஜெயிச்சிட்டு பிறகு. ஆமாம், ஜெயிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக கால். 234 தொகுதியுமா? ஆமாம், கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே தான். ஒன்று மிஸ் ஆகாது பாருங்க. வந்து எனக்கு என்ன காரணம்னு தெரிலங்க, அதனால் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறீங்க.
ஆனால் மக்கள் தேடுவாங்கல்ல, ஒருத்தருக்கு ஓட்டு போனோன்னா கொள்கையை பார்ப்பாங்க, அவங்க களத்தில் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க, அவங்களோட அரசியல் பேச்சுகள் எப்படி இருக்குது, யாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, மக்களுக்கு ஆதரவாவா இல்லை கார்ப்பரேட் முதலாளிக்கு ஆதரவாவா இல்லை மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாவா, இந்த மாதிரியான விடயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு தானே ஓட்டு போடுவாங்க. அப்போ இவ்வளோ இருக்கும்போது விஜயை பிடிக்குன்றதுனாலே எல்லாரும் போட்டுற மாட்டாங்கல்ல. கரெக்டு தானா? அவர் தான் ஓப்பனாகவே சொல்கிறார்ல, பிஜேபி பிடிக்கல, டிஎம்கே பிடிக்கலன்னு சொல்கிறாரு. மித்தவங்க யாருமே சொல்லவே இல்லை. டிஎம்கே ஆச்சு பிடிக்கல, அதுக்கு அவர் வராரு. அது மக்களுக்கு இது கையில் தானே இருக்குது. பார்ப்போம், 26 தெரியும். என்னோட ஓட்டு 26 அவருக்கு தான், தளபதிக்கு தான், விஜய் தளபதிக்கு தான், ஸ்டாலின் தளபதிக்கு இல்லை. நன்றி. சரி, தேங்க்யூ.